மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு மத்திய அரசிடம் வலியுறுத்தாமல் செங்கலை காட்டி திமுக ஏமாற்றுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிமுகப்படுத்தினார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தி புறக்கணித்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 3 ஆண்டுகளாக திமுக அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என்று கூறினார். தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இடையேதான் போட்டியை தவிர பாஜகவுக்கு இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்?